தேமுதிகவின் இளைஞரணி செயலாளராக விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் இன்று நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தருமபுரியில் இன்று நடைபெறவுள்ள தேமுதிக பொதுக்குழுவில் விஜய பிரபாகரனை இளைஞரணி செயலாளராக அறிவிக்கிறார் பிரேமலதா. தேமுதிகவின் இளைஞரணி செயலாளராக விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் இன்று நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிக துவங்கப்பட்டது முதல் இளைஞரணி செயலாளர் பதவியில் LK சுதீஷ் இருந்து வந்த நிலையில் விஜய பிரபாகரனுக்கு தற்போது வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவின் இளைஞரணி செயலாளராக விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் இன்று நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்கிட கேட்கலாம். வினீஷ் வணக்கம், மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? தேமுதிகவின் இளைஞரணி செயலாளராக விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் இன்று நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வினீஷ் சரவணன். வினீஷ் வணக்கம், விவரங்கள் என்ன பகிரலாம்? தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்தனுடைய மறைவுக்கு பிறகு தேமுதிகவினுடைய 19வது பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்று தருமபுரியில 10 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. இந்த பொதுக்குழு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தலை மையப்படுத்திதான் இந்த பொதுக்குழுவில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருந்தார். அதில் கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய வகையில் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்யக்கூடிய பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் நீண்ட நாட்களாக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் நீண்ட நாட்களை எதிர்பார்த்து காத்திருந்த விஜயகாந்த் அவர்களுடைய மூத்த மகன் விஜய பிரபாகரனுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் அந்த பொறுப்பை பொறுத்தவரை தேமுதிகவினுடைய மாநில இளைஞரணி செயலராக பதவி அறிவிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலராக எழும்பூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி அந்த பதவி வகித்து வருகிறார். அவருக்கு மாற்றாக தற்பொழுது மாநில இளைஞரணி செயலாளர் பதவி விஜய பிரபாகரனுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பொதுச் செயலாளர் பொருளாளர் உட்பட 2 பதவிகளை பிரேமலதா விஜயகாந்த் வகித்து வருகிறார். அதில் ஒரு பதவி, அதாவது பொருளாளர் பதவியை அவருடைய தம்பியான ஏற்கனவே மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சுதீஷ் அவர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல மாநில மீனவர் அணி செயலராக இருக்கக்கூடிய நிஜாமுதீன் துணை செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு 10க்கும் மேற்பட்ட முக்கிய பொறுப்புகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. 10 முதல் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரை கட்சியினுடைய வளர்ச்சி மற்றும் எதிர்கால அரசியலில் முக்கிய முடிவுகள் மற்றும் திட்டங்கள் குறித்தும் கலந்து ஆலோசித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முக்கியமாக ஒரு உரையாற்றுவார் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகிகள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், அணி செயலாளர்கள், அணியினுடைய துணை செயலர் உட்பட பல்வேறு நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். 2017க்கு பிறகு, அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நலம் குன்றிய பிறகு 2017ஆம் ஆண்டு முதல் நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி விஜய பிரபாகரன் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போதும் கூட பல்வேறு இடங்களில் கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் உட்பட பல்வேறு இடங்களில் முக்கிய பங்காற்றிருக்கிறார். அவர் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அவருக்கு கட்சியில் பொறுப்பு வழங்கப்படும் என கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். ஆனால் அவருக்கு முக்கிய பொறுப்பு அடுத்த நடக்கக்கூடிய 18வது பொதுக்குழுவில் அறிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதுக்கு பிறகாக அந்த தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வகித்து வந்திருந்த பொதுச் செயலாளர் பதவி பிரேமலதா அவர்களுக்கு வழங்கி மாற்றம் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு விஜயகாந்த் மறைந்திருந்தார். விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டம் என்பதால் இந்த கட்சியில் கட்டமைப்பை பலப்படுத்த பல்வேறு நிர்வாகிகளுக்கு புதிய பொறுப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் அடிப்படை தொண்டராக பணியாற்றி வந்த விஜயகாந்தினுடைய மூத்த மகன் விஜய பிரபாகரனுக்கு இந்த பதவி வழங்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விஜய பிரபாகரனை பொறுத்தவரை விருதுநகர் நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தில் தள்ளப்பட்டுள்ளார். அதிமுக தேமுதிக கூட்டணியில் இருந்தபோது கூட அதிமுக பல இடங்களில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலில். ஆனால் விஜய பிரபாகரன் கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருந்தார். அதை மையப்படுத்தி தான் அவருக்கு முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து தலைமையிடம் வலியுறுத்தி வந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த பொதுக்குழுவில் முக்கிய தீர்மானங்கள், முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் சமீப காலமாகவே தொடர்ந்து தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் 10 மணி அளவில் தொடங்கப்படக்கூடிய இந்த பொதுக்குழுவில் விஜய பிரபாகரனுக்கு கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் பதவி வழங்கப்பட இருப்பதாகவும் அவர் தொடர்ந்து கட்சியை வலுப்படுத்தக்கூடிய வகையிலும் கட்சியினுடைய நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபடுவார் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினீஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.